இங்கே வருகை தந்திருக்கிற WFTUனுடைய சிறப்பு தலைவர் அருமை தோழர் ஜார்ஜ் மாவ்ரிகோஸ் அவர்களே, அவருடன் வருகை தந்திருக்கிற அருமை தோழர்களே, CITU அகில இந்திய துணைத் தலைவர் தோழர் தேவராய் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற நமது இணைப்புச் சங்கங்களுடைய தலைவர்கள் மக்களே, வருகையில் இருந்திருக்கிற அருமை தோழர்களே, சகோதரிகளே, இது ஒரு மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிற ஒரு சம்பவம், ஒரு நாள். WFTனுடைய சிறப்பு தலைவர் உலக தொழிற்சங்க இயக்கம் குறித்து எழுதியிருக்கிற சில விமர்சன குறிப்புகள், அது முழு வரலாறு அல்ல, ஆனால் விமர்சன குறிப்புகள், அதை படிக்கிற போதே ஏராளமான விவரங்கள் நமக்கு கிடைக்கிறது. மேலே பறந்தபடி ஒரு பருந்து பார்த்தால் எப்படி கீழே இருப்பது தெரியுமோ, அப்படி இந்த 300 ஆண்டுகளிலே நடந்த தொழிற்சங்க இயக்கம் குறித்த அதனுடைய ஏற்ற இறக்கங்கள், மேடு பள்ளங்கள், சந்தித்தவை, சாதித்தவை என்று எல்லாவற்றையும் அதிலே கோடிட்டு காட்டுகிறார்கள். ஏராளமான போர் வீரர்கள், வர்க்க போர் வீரர்கள், போராட்டத்தை காட்டி கொடுத்த துரோகிகள், முதலாளிகளிடமே சம்பளம் பெற்று தொழிற்சங்கத்தை நடத்தி கொண்டிருந்த, இன்றைக்கும் அதையெல்லாம் நாம் பார்க்கலாம். புத்தகத்தை படிக்கிற போது உங்களுக்கு தெரியும், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் இப்போதும் இருக்கிறார்கள். நம்முடைய தொழிற்சங்க இயக்கத்திற்கு எப்படி ஒரு வர்க்க சித்தாந்தம் மாற்றத்தை நோக்கி போராட வேண்டும் என்கிற எண்ணத்தை, வர்க்க உணர்வை தொழிலாளிகளுக்கு ஊட்ட வேண்டிய அவசியம் என்பதும் இந்த புத்தகத்துக்கு சில மையமாக அழுத்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை எப்படியாவது இந்த கூட்டத்திற்கு முன்னமே தமிழில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று CITU தமிழ் மாநில குழு முயற்சி எடுத்தது. தோழர் சிங்காரவேல் அவருடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாத இந்த தருணத்திலும் கடுமையான உழைப்பு செலுத்தி இந்த புத்தகத்தை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அதை இன்றைக்கு நாம் வெளியிட இருக்கிறோம். எல்லா தொழிற்சங்கவாதிகளும் தொழிற்சங்க தலைவர்களும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நூல். அந்த வெளியீடும் இப்போது நடக்க இருக்கிறது. ஆகவே வந்திருக்கிற அனைவரையும் நான் வரவேற்று, முதலிலே இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரை அருமை தோழர் WFTனுடைய டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி C. ஸ்ரீகுமார். வணக்கத்துக்குரிய நிகழ்ச்சியின் தலைமை குழுவை அலங்கரித்திருக்கின்ற அருமை தோழர்களே, இந்த நிகழ்ச்சி இதை ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கும், தொழிற்சங்க இயக்கத்திலே பணியாற்றுகின்ற நம்மை போன்றவர்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காகவும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமை தோழர் ஜார்ஜ் மாவ்ரிகோஸ் அவர்கள். ஜார்ஜ் மாவ்ரிகோஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் உலக தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளராக 2005ஆம் ஆண்டு பொறுப்பெடுத்த போது ஒரு மிகவும் நெருக்கடியான காலகட்டம். WFTU என்கின்ற அமைப்பு இருக்குமா? Whether WFTU will survive? And WFTU was having its office in Prague in Czechoslovakia. அங்கிருந்து விரட்டி அடித்தார்கள். After the collapse of socialist countries in the Eastern Europe, the existence of WFTU itself became a big challenge. WFT என்கிற இந்த உலக அமைப்பு வர்க்க பார்வையோடு, கிளாஸ் ஓரியன்டட் ட்ரேட் யூனியன், அதுதான் உலக தொழிலாளி வர்க்கத்தினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். ஒரு சுரண்டலற்ற சமுதாயத்தை அமைப்பதற்காக, a society without any exploitation, அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதற்காக உருவாக்கப்பட்ட WFTU அது நீடித்திருக்குமா, நிலைத்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்த காலகட்டம் அந்த 2005 காலகட்டம். அதுவரையிலும் WFTனுடைய வைஸ் பிரசிடென்டாக இருந்த காம்ரேட் ஜார்ஜ் மாவ்ரிகோஸ் அவர்கள் அதன் பிறகு
இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய 133 நாடுகளுக்கு மேல் உறுப்பினர்களை கொண்ட இந்த மாபெரும் உலக தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 20 ஆண்டுகள் 2018ஆம் ஆண்டு வரை அந்த பொறுப்பினை 2020ஆம் ஆண்டு வரை அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு மிக அற்புதமாக செயல்பட்டு அலுவலகம் கூட இல்லாதிருந்த when there was no office for the WFTU to function, that office was established in Athens. கிரேக்க நாட்டினுடைய தலைநகரமான ஏதென்ஸ் நகரில் அந்த WFTயினுடைய தலைமை அலுவலகம் உருவாக்கி உலகெங்கிலும் பயணித்து he has visited almost all the countries in the world. எல்லா நாடுகளுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்க இயக்கங்களை அவர்களை ஒருங்கிணைத்து அரவணைத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி உலக தொழிற்சங்க சம்மேளனத்தை இன்றைய நிலையில் கொண்டு வந்து வைத்ததில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதை யாரும் மறுக்க முடியாது. உலக தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய கடைசி மாநாடு மே 2022ஆம் நாள் ரோம் நகரில் இத்தாலி நாட்டில் நடைபெற்றது. அவர் பொதுச் செயலாளராக நான் நீடிக்க மாட்டேன். I will not continue as the General Secretary of WFTU. I want to leave the office. Some another comrade should come over and take over the responsibility. அப்படின்னு அங்க அறிவித்த போது பிரதிநிதிகள் யாருமே அதை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு நீங்கள் தான் ஜெனரல் செக்ரட்டரியாக தொடர வேண்டும். You should continue as the General Secretary of WFTU. அப்படின்னு அங்கு வந்திருக்கக்கூடிய டெலிகேட்ஸ் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு சொன்ன போதிலும் அவர் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார். அவருடைய கன்க்ளூடிங் ஸ்பீச்சில் இருந்து ஒரு 2-4 வரிகளை மட்டும் நான் படிக்கின்றேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. தொழிற்சங்க இயக்கத்தில் பணியாற்றக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு அது ஒரு முக்கியமான செய்தி. அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச், இன் இஸ் ஃபேர்வெல் ஸ்பீச் after relinquishing the office of the General Secretary of WFTU, what he told was, I announced publicly in good time from 17th World Trade Union Congress that it would be my last term, and so it will be, because it is the right thing to do. The leader should leave on time, alive, proud, and thriving, not being kicked out, not getting old and crawling. அனைவருக்கும் இது புரிந்திருக்கும். ரொம்ப எளிமையான ஆங்கிலம் தானே. ஒரு தலைவர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மலையாளத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஸ்வரம் நல்லா இருக்கும் போது பாட்டு நிறுத்திடணும். அப்ப அதனால நீங்க வயதாகி நடக்க முடியாம கஷ்டப்பட்டு மற்றவர்கள் உங்களை வெளியேறு என்று சொல்லுகின்ற காலகட்டம் வருவதற்கு முன்னால் நீங்களாக கௌரவமாக வெளியேற வேண்டும் அப்படின்னு அவருக்கு மட்டும் சொன்ன தகவல் அல்ல. அது எல்லோருக்கும் சொன்ன ஒரு தகவல். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தோழர். அதன் பிறகு எல்லா டெலிகேட்ஸும் பிரதிநிதிகளும் வேண்டுகோள் விடுத்ததன் விளைவாக accepted magnanimously to take over as the honorary president of WFTU. அதனுடைய கௌரவ தலைவராக இருந்து ஒரு இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் இன்ஸ்டிடியூட், உலக உழைக்கும் மக்களுக்கான ஒரு சர்வதேச தொழிற்சங்க கல்விக்கூடத்தை துவங்கி அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் தன்னுடைய அனுபவங்கள், தான் கற்றுக்கொண்ட விஷயங்கள், இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் தொழிற்சங்க இயக்கங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், அதை தொடர் சவுந்தரராஜன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல அது ஒரு வரலாறாக இல்லாமல் கிரிட்டிக்கல் டாக்குமெண்ட், ஒரு விமர்சன ரீதியான ஒரு புத்தகமாக அதை அற்புதமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய தமிழாக்கத்தை இங்கே மிக சிறப்பாக தொடர் சிங்காரவேலன் அவர்கள் எழுதி அதை இங்கு வெளியிட இருக்கிறார்கள். அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற தொடர் மாவரிகோஸ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். I extend my warm and revolutionary welcome to Comrade George Mavrikos, the international trade union leader
a leader with an international stature. அதன் பிறகு அவரோடு வந்திருக்கக்கூடிய அற்புதமான தோழர் காம்ரேட் ஆண்டா அவர்கள். WFTA தலைமை அலுவலகம் இருக்கு பாருங்க, ஏதன்ஸ். அந்த அலுவலகத்தை இந்த 133 நாடுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய WFTO அஃபிலியேட்டட் WFTOடு இணைக்கப்பட்ட தொழிற்சங்கங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்ஸ், அவர்களோடு நடக்கக்கூடிய கடித போக்குவரத்துகள், அது மட்டுமல்லாமல் அதை நிர்வாகம் செய்கின்ற எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரியாக மட்டுமல்லாமல் அவரே ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர் தொடர் ஆண்டா அவர்கள். தொடர் ஆண்டா அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே இங்கே வருகை தந்திருக்கிறார். I extend a warm welcome to her. உங்கள் அனைவரின் சார்பாக தொடர் ஆண்டா அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன். அதுபோன்று என்னோடு WFTவிலே துணை பொதுச் செயலாளராக as டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி மிக சிறப்பாக பணியாற்றி ட்ரேட் யூனியன் இன்டர்நேஷனல்ஸினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தோழர் சுதேஷ் தேவராய் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அதே போன்று தோழர் CHV, இந்த நிகழ்ச்சியினுடைய சிற்பி அவர்தான். WFTயினுடைய அஃபிலியேட்ஸ் இங்கே இருக்கு என்றாலும் கூட இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்புகளையும் நானே AIBAயின் சார்பாக அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு அனைத்து ஏற்பாடுகளையும் மிகவும் சிறப்பாக செய்து இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற AIBAயினுடைய பொதுச் செயலாளர், உலக தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய நிதி நிர்வாக குழுவினுடைய தலைவர், ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் கமிஷனுடைய பிரசிடென்ட், அவர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததோடு இங்கு நம்மோடு இருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மத்திய தொழிற்சங்க தலைவர்களையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி முடிகின்ற வரையில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக இதை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று WFTவினுடைய ஏசியா பசிபிக் ரீஜனுடைய பொறுப்பாளர் என்கின்ற முறையில் உங்களை கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமர்கிறேன். நன்றி தோழர்களே.